நல்லா வேலை வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்காரு. இவரும் வந்து ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஹீரோவாகவும் நீங்கள் ஜெயிக்கணும் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். சிறப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க இன்னொரு கெஸ்டையும் இந்த டைம்ல ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ நிறைய பேர் சினிமாவை சாதிக்கணும்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் பிரபாக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்ன்றது இருக்கும். ஸோ பிரபா வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தது ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்தவுடனே அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொன்னான். அவன் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் அவனுக்கு யாருமே உறுதுணையாக இல்லாட்டி அவன் வந்து ஒரு தப்பான பாதையில் போய் அவன் வாழ்க்கையை பிரிச்சிருப்பாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா ஒரு பையனை வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும். ஸோ அவனை வந்து எங்களோட ஆக்சுவலாக சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னும் அவனும் ரொம்ப அன்பாக இருப்பான். ஒரு ஆக்சுவல் டேரக்டர் மாதிரி இல்லாமல் எனக்கு தம்பி மாதிரி எனக்கு காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எனக்கு கூட பிடிச்சதுலேருந்து எது வேணாலும் ஒரு ஆண்களுக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுவான். நாங்கள் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம். அவனும் சில நேரத்தில் ஒரு படம் ஷூட்டிங் வந்து ஓடி போயிட்டாங்க. வந்து டே அண்ட் நைட் ஷூட் போடுறதால வந்து அவனை வந்து அவன் தூக்கம் நடக்க முடியாது. அப்படிப்பட்டவன் யோகியன் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் வந்து கூட நாங்கள் மாமரம் எங்கள் ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரம் லைஃப் டைம் பீரியட் படம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்கிட்ட அவன் ஒய்ஃப் மீனாவை கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு வந்து பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சார் டைரக்ஷன் பண்ணிட்டுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஏன்டா போய் சொன்னாங்க. எனக்கு ஒரு வழி தெரியல சார். நான் ஒரு டேரக்டர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியாவது நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறாங்க. ஸோ உடனே நான் இப்போ என்னுடைய ஆப்புக்காக ஒரு மூவி ரெடி பண்ணியிருந்தேன் தமிழ் தெலுங்குல யோகியன். அந்த படத்தை வந்து சரி ஓகே நீங்கள் டைரக்ட் பண்ண சொல்லி அவனை டைரக்ட் பண்ணுறதுக்கு உடனே எடுத்து இந்த படத்தை வந்து உடனடியாக ரெடி பண்ண படம் தான் யோகியன் படம். அது நாங்கள் நினைச்ச மாதிரி வரனா கூட அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அவனுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துச்சு. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் பையன் பார்க்கும்போது அவன் டேரக்டராக இருக்கணும் ஆசைப்பட்டான். அதே மாதிரி யோகியன் வந்ததுக்கப்புறம் அவன் பையன் ஜெயிஸ் ஆகி பண்ணான். அந்த படம் வந்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு யோகியன். அதுக்கப்புறம் யோகியன் படம் வந்து பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தேன். ஆனால் இந்த இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இது வந்து அவனே தனியாக அவனுடைய முயற்சியில் அந்த யோகிய படத்தோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணிவிட்டு நான் இந்த மாமரம் 5.1 மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சடனாக அவன் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. வந்து சார் நான் இந்த படத்தை முடிச்சிட்டேன் சார் ட்ரெயிலர் பாருங்கன்னா பார்க்கும் போதே சொன்னான் சார் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் அதை வச்சுருக்கேன். நீங்கள் விஷயம் இந்த கன் ஃபைட்ஸ் ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதாவது ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் வந்து நியூ ஃபேஸ். அது ரொம்ப ராவாக நேச்சுரலாக இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா சினிமாவில் பார்க்கும்போது வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ் ஹீரோயின்ஸை வந்து வச்சு படத்தை எடுக்காமல் நேச்சுரலாக இந்த தமிழ்நாட்டு பெண்கள் வந்து மெயின் கேரக்டரில் இருக்கிறதுதான். மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி பில்லா போஸ் எல்லாமே அவனுக்கு அவங்களோட அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் பரிச்சயமான பில்லா போஸ், அப்புறம் ராஜ் மித்ரன், எக்ஸாமி, எல்லாருமே மீசராஜன் பிரதர் எல்லாருமே வந்து அந்த டீமை வந்து அவன் கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு படத்துக்கு வந்து தேவையானதை வந்து அழகாக பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் நான் அன்னைக்கு பார்த்துன்னு சொன்னேன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், சூப்பராக இருக்குன்னு. நான் பண்ண அந்த ஹெல்ப்பு இப்போ அவனுக்கு யூஸாக இருக்குது. டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சொல்லிக்காட்ட தேவையில்லை. பட் சொல்லிக்காட்ட பிடிக்கல. பட் ஆனால் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. பட் இந்த பையன் சாய் வந்து அதை மறக்கலை. நான் வேணான்னு சொன்னால் கூட அவன் தான் அந்த டாக்டர் புண்ணியமன் சொல்லி டைட்டில் வைப்பான். ஏன்டா கேட்கலன்னா இல்லை சார் அது உங்களுக்கு டாக்டரே ஹியூமனிட்டி மனிதநேயத்துக்காக கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதநேயம் நிற்கவர் நீங்கள் அதை வச்சு தான் அவன் சொல்லி அவன் நான் பண்ணுறவங்களே அவங்க வச்சுருவான் எல்லாத்துலேயும் டாக்டர் புண்ணியமன் ஜே ஆகாஷ்ன்னு சொல்லி. ஸோ அந்த நன்றியை மறக்காமல்
இப்போ இருக்கான், டெஃபினட்டாக அவன் தொடர்ந்து இருப்பாங்க. எனக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த டெடிக்கேஷன். நான் வேறு நிறைய டேரக்டர்ஸை பார்ப்பேன், அவங்களும் சொல்லுவேன் என்னென்னா வந்து டேலண்ட் மட்டும் இருந்தால் பிரபா வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. இப்போ வந்து நீ என் பக்கத்துல இப்படியே நின்று யார் கட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு கருத்து, நான் வந்த உடனே நானும் தான் அந்த 2 ஷார்ட் வந்தேன். பசங்க செட் பண்ணிட்டேன், செம்மையை கை சரி நம்பிட்டேன். சரி அதுக்கப்புறமா என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த. அண்ட் ஜெய் ஆகாஷ் நிஜமாவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கிரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. யூ டிட் அ கிரேட் ஜாப். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா, నాకు அன்னம் పెట్టిన அண்ணா, புத்தூர்ல அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க. அண்ட் இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். நிறைய டேக்ஸு. எங்கே நம்ம கேமராமேன் உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னன்னு ஷூட்டிங்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ் நாங்கள் அப்போ இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப என்ன நல்ல விஷயம்னா ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்லேருந்து வராங்க, ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 4 பெண்கள் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப ராவாக, ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ படம்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் இந்த காலத்தில் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி நீ சொன்ன பற்றியா ஃபீல் பண்ண பற்றியா ரைட் தான். சின்ன டைரக்டர் எல்லாருமே சின்ன டைரக்டராக இருந்து தான் பெரிய டைரக்டராக இருக்காங்க, சின்ன நடிகராக இருந்து தான் பெரிய நடிகராங்க. அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ கண்ணனா சரி ஓகே. ஸோ இந்த படம் 100% வெற்றி அடையும், அதில் வந்து நோ டவுட். நான் இன்னொன்று சொல்லணும், இது வெற்றி அடையும் அதை விட்டுடுங்க. ஆனால் நீ இது எந்த நாள் வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்னு வச்சு 5 நாளாக என்னை வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸில். நிஜமாவே 5-6 நாளாக நான் தான் ஹெட்லைன்ஸ் தெரியுமா. ஷக்கீலாவை அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படி எங்கப்பா அடி வாங்கிடுற, நம்மளெல்லாம் அடிக்க முடியுமாப்பா. சரி நீங்களும் ஏதோ எழுதுறீங்க, கன்செப்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க. So all the best to the team, and I'm looking forward to work with you more and more, and God bless you. Thank you. எல்லாரும் சொன்ன மாதிரி சிறிய வயசுல கடின உழைப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு 36 வருஷம் சினிமாவில் இருக்கேன். அப்புறம் அதிக நாள் இரவு வேலை செஞ்ச படம் இதுதான். ஒரு 8 நாள் எங்களை நைட்டெல்லாம் போட்டு நான் பிர்லா போசன் ராஜமித்ரன் ராத்திரி. அவர் என்னன்னு தெரியல, அமெரிக்காவில் பறக்க வேண்டியவர் இங்கே பறந்துட்டாரு. பகல் இரவு, இரவு பகல் அவருக்கு. ராத்திரினா சுறுசுறுப்பாயிடுறாரு. அதே மாதிரி நல்ல உழைப்பாளி. எந்த ஒரு ஈகோவையும் நீங்கள் வச்சுக்காதீங்க சார். நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க சார். உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கு, உழைப்பு இருக்குங்க, உண்மை இருக்குங்க. இந்த 3 இருந்தால் வாழ்க்கையில் நம்ம தன்னால மேலே வந்துடலாம். உண்மை, உழைப்பு, நம்பிக்கை, இந்த 3 இருந்தா. நான் அதனாலதான் உண்மையை பேசுறேன். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறேன். நியாயமா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன். தப்புன்னா தப்புன்னு சொல்றேன். இந்த 3 உங்ககிட்ட இருக்கு, நீங்க பெரிய ஆளா வருவீங்க. உண்மை, உழைப்பு, நம்பிக்கை. ஏன்னா நாங்க எல்லாம் கேப்டன் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இது. உண்மையா இருக்கணும், உழைக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அது உங்ககிட்ட இருக்கு. நீங்க மிகப்பெரிய டைரக்டர். நீங்க யோசிக்க சகிலா மேடம் சொன்ன மாதிரி தான். சிறிய நடிகர்கள் தான் பெரிய நடிகர்கள், சிறிய இயக்குநர்கள் தான் பெரிய இயக்குநர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள் தான் பெரிய தயாரிப்பாளர்கள். சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ன அவர் வரும்போதே வந்து ஆர்பி சௌத்ரி அண்ணா வந்து கோடிக்கணக்கில் வச்சுதான் படம் எடுத்தாங்க.
கிடையாது. அதே மாதிரி அப்போதுல இருந்து ஜெமினி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் எல்லாமே என்ன பெரிய மூலதனத்தை வச்சா படம் பண்ணாங்க கிடையாது. அதே மாதிரி டைரக்டர் சங்கர் சார் வந்து பெரிய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெரிய படமா பண்ணாங்க கிடையாது. நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா வளர்த்துக்காதீங்க. நம்ம தான் பெரிய ஆளியா, நம்ம தான் சினிமா, நம்ம இந்த சினிமாவில் இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம். பிறந்தாலும் சினிமா தான், வாழ்ந்தாலும் சினிமா தான், இறந்தாலும் சினிமா தான். ஓகே சார், வீடியோ ஓகே.